தென்னிந்தியாவின் ஒரு பசுமையான கிராமம். ஆலமரத்தின் ஓரத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த ஆலமரம் அந்த கிராமத்துக்கே புகழ் பெற்றது. மரத்தின் கீழே வீசும் காற்றில் ஒருவித மந்திர சக்தி இருந்தது. ஆனால் அந்த ஊரில் பெரியோர்கள் எல்லாம் அந்த மரத்தின் அருகில் செல்லக்கூடாது என எச்சரித்தனர். ஆனால் கிராமத்தில் சிறுவன் ஆனந்தன் 3 சிறிய நண்பர்களுடன் மரத்தின் மர்மங்களை ஆராய நினைத்தான். ஒரு நாள் இரவில் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தனர். ஏன் பெரியவர்கள் எங்களுக்கு மரத்தின் கீழே போகக்கூடாது என்பார்கள் என்று ஆனந்தன் 3 நண்பர்களிடமும் கேட்டான். நமக்கு அறிவிக்காமல் மரத்தின் அடியில் இருக்கும் ரகசியத்தை யாராவது எடுத்து விடுவார்கள் என்று நினைத்திருப்பார்கள் போல நண்பன் கொண்டு சரளன் சொன்னான். அந்த இரவில் நிலவொளி அடர்ந்த அந்த ஆலமரத்திற்கு அவர்கள் சென்றனர். மரத்தின் கீழே மெல்லிசை கேட்கும் மாதிரி காற்று வீசியது. ஆனால் மரத்தின் அடியில் ஒரு சிறிய ஒளி கூண்டு போன்று பொருள் இருந்தது. இது என்ன என்று குதூகலத்துடன் ஆனந்தன் கைவிரித்தான். உடனே அந்த ஒளி கூண்டு திறந்து போனது. அதிலிருந்து மந்திர வானம்பாடி ஒன்று பறந்து வந்தது. நீங்கள் என் மரத்தினை விடுதலை செய்தீர்கள். எனது சக்தியை பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வானம்பாடி சொன்னது. அவர்கள் ஆச்சரியமாக கைகொட்டி கேட்டனர். எப்படி பயன்படுத்துவது? அதற்கு வானம்பாடி சொல்லியது, மரத்தின் வேர் அருகில் ஒரு பனையோலை இருக்கும். அதில் உங்கள் ஒவ்வொரு விருப்பத்தையும் எழுதுங்கள். ஆனால் ஒரு முறை மட்டுமே, அதிகம் ஆசைப்படாதீர்கள் என்றது. ஆனந்தனும் நண்பர்களும் ஒன்றாக நினைத்தனர், நமது கிராமத்துக்கு உதவிக்கான பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பெறலாம். அவர்கள் விருப்பங்களை எழுதினர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் மனதுக்குள் இருக்கும் தீய எண்ணங்கள் வெளிப்பட்டன. அந்த மந்திரம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது, நீங்கள் உங்கள் எண்ணங்களை தவறாக நோக்கினால் மந்திர சக்தி பயனற்றதாக மாறும். உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே அது மக்களுக்கு நல்லது செய்யும். அந்த மந்திர கிராமத்துக்கு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்தது. ஆனந்தனும் நண்பர்களும் அந்த மரத்தின் அருகே மறுபடியும் யாரும் தீய எண்ணங்களை சுமக்காமல் இருக்க தங்களின் சிறந்த முயற்சிகளை செய்தனர்.